தமிழ் சொந்தங்களுக்கும் மைவி3 உறவுகளுக்கும் வணக்கம். எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. முழு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் மைவி3லேருந்து எல்லாருக்கும் பேமெண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 6 மாத காலமாக யாருக்குமே மைவி3 பேமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பேசிக் மெம்பருக்கு மட்டும் ஒரே ஒரு டைம் எம்டி சைட்லேருந்து பேமெண்ட் வித்ட்ரா பண்ணாங்க. மற்றபடி யாருக்குமே பேமெண்ட் கொடுக்கல. இது எல்லாருக்குமே தெரியும். கிரவுண்ட் மெம்பர்லேருந்து கோல்டு மெம்பர்லேருந்து யாருக்குமே ₹1 கூட கடந்த 6 மாத காலமாக பணம் கிடைக்கல அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு முன்னாடி மைவி3 ரொம்ப பெஸ்ட்டான கம்பெனியாக தான் இருந்தது. எல்லாருக்குமே கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 6 மாத காலமாக பேமெண்ட் இல்லை. எதுக்காக பேமெண்ட் வரல நம்ம அந்த டாபிக்குள்ளே போய் வேண்டாம். இப்போ அனைவருக்கும் பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் பேமெண்ட் வருமா வராதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மைவி3யில் உங்களோட பேஜ், இந்த நம்மளோட ஏர்னிங் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஜை போய் பாருங்கள். உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். புதுசாக சேர்ந்த கிரவுண்ட் மெம்பர்ஸுக்கே ஒவ்வொருத்தர் வாலெட்லையும் ₹60,000 மேலே நிலுவைத் தொகை இருக்கும். மைவி3லேருந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கும். இந்த பேமெண்ட் இருக்கிறது எந்த ஒரு ரெஃபருமே எடுக்காதவங்க தான். ஒரு சில பேர் அதிகமான ரெஃபரல் எடுத்திருப்பாங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களோட 1 டே ஏர்னிங் 1800 டூ வாலெட்டில் போக பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க வாலெட்டுக்கு வந்துடும். இவ்வளோ அதிகமான அமௌண்ட் இருக்கவங்க இவங்களுக்குலாம் ₹1,00,000 வரைக்கும் வாலெட்டில் நிலுவைத் தொகை இருக்கும். அப்போது இவங்க கெட்டின அமௌண்ட்டே எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹1,21,000. இப்போ கம்பெனிலேருந்து பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் இவங்களுக்குலாம் ₹1,00,000. எந்த ஒரு ரெஃபரல் எடுக்காதவங்களுக்கு ₹60,000 வரைக்கும் இருக்கும். இது பொய்யான தகவல் இல்லை. எல்லாருமே அவரவர் மைவி3 பேஜை போய் கொஞ்சம் பாருங்கள். கிரவுண்ட் மெம்பர்ஸ், நான் பேசுகிறது கிரவுண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். மற்றபடி இன்னும் கோல்டு மெம்பர் எல்லோரும் வேறு இருக்கிறாங்க. இவ்வளவு அமௌண்ட் நிலுவைத் தொகை இருக்குது. நீங்கள் இப்போ ஆவரேஜ் பார்க்கலாம். இப்போ ரெஃபரல் எடுக்காதவங்க எடுத்தவங்க 2 பேருக்குமே ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு நபருக்கு, கிரவுண்ட் மெம்பருக்கு ஒரு நபருக்கு கம்பெனிலேருந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் ₹80,000 வரைக்கும் இருக்குது ஒரு நபருக்கு. அப்போது நீங்கள் கெட்டின அமௌண்ட்டில் எத்தனை சதவீத அமௌண்ட் நீங்கள் பெண்டிங் இருக்குது? அதாவது நீங்கள் ₹1,21,000 கட்டினதில் முக்கால்வாசி அமௌண்ட் இப்போ கம்பெனிலேருந்து உங்களுக்கு தரணும். ஆல்ரெடி இத்தனை வருஷமாக மைவி3யில் வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மெம்பர்லேருந்து கடைசியாக ஜாயின் பண்ண மெம்பர் வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் வேறு கொடுத்துட்டோம் வேறு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு பெண்டிங் இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்டு கம்பெனிக்கிட்ட இருக்கா? சத்தியமாக இருக்காது. ஏன்னா கெட்டின அமௌண்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கெட்டின அமௌண்ட்டில் முக்கால்வாசி அமௌண்ட்டை கம்பெனி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள் ஆட் பார்த்து தானே ஏர்ன் பண்ணோம். எந்த ஆடுக்குங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க? கம்பெனிக்கு இப்போ ஆடுக்கு அமௌண்ட் வருமானம் வந்திருக்கிறது உண்மை தான். ஆனால் இவ்வளோ வருமானம்லாம் வராது. கம்பெனி உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் வருமானம் கொடுக்குறாங்க. அப்புறமா மைவி3யில் காட்டப்பட்ட ஆடு எல்லாமே பிராண்டட் ஆட்லாம் கிடையாது. எல்லாமே லோக்கல் ஆட்ஸ் தான் அதிகமாக காட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைவி3யில் உள்ள ப்ராடக்ட்டை பற்றின ஆடு தான் அதிகமாக காட்டிக்கிட்டாங்க. இந்த ஆடுக்கெல்லாம் அதிகமான இன்கம் கம்பெனிக்கு ரொம்பலாம் வராது. லோக்கல் ஆட்ஸுக்கு எவ்வளோ இன்கம் வருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? பிராண்டடான எந்த ஒரு ஆட்ஸும் மைவி3யில் அதிகமாக காட்டப்படலை. அப்புறம் எப்படி மைவி3 உங்களுக்கு அதிகமான இன்கம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டோரில் விற்கிற பொருட்களை வச்சோ ஆடு காட்டுறதை வச்சோலாம் கிடையாது. புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணி விடுத மெம்பர்ஸ்களை வச்சு தான், அந்த பணத்தை வச்சு தான் ரொட்டேட் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சர்க்கிளாக வந்துக்கிட்டே இருந்தது. இப்போது இந்த 6 மாத காலமாக இந்த பிரச்சனை, இப்போ மைவி3யில் எவ்வளோ ப்ராப்ளம் போய்கிட்டு இருந்ததால் நியூ மெம்பர் ஜாயின் 0 ஆயிடுச்சு. இப்போ கம்பெனியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதனால் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். கம்பெனியை நான் குறையே சொல்ல. கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியாக தான் இருந்தது. நல்லபடியாக தான் வித்ட்ரா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில், பிப்ரவரிக்கு முன்னாடி. இப்போ எல்லாருக்கும் வித்ட்ரா கொடுக்கணும்னா கம்பெனிக்கு எவ்வளோ 1000 கோடி தேவைப்படும் அப்படிங்கிறது பாருங்கள். அவ்வளோ வருமானம் கம்பெனிக்கு இருக்குதா? எம்டி வேறு ஜெயிலில் இருக்கிறாரு. ஓகே, இப்போ இதனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்ந்த நபர்கள். அவர்களுக்கு வேணால் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதால அவங்களுக்கு ஜாதகமாக தீர்ப்பு வரலாம். ஏன்னா ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ கெட்டின அமௌண்ட்டை எடுக்காத எல்லாருமே ஏமாற்றப்பட்டவர்கள் தான். ஏன்னா மைவி3லேருந்து 6 மாத காலமாக பேமெண்ட் கொடுக்கல. எம்டி 6 மாத காலமாலாம் உள்ளே இல்லை, சரிங்களா? இப்போ தான் சரணடைஞ்சிருக்காப்புல. அதுக்கு முன்னாடி எம்டி நினச்சா கொடுத்துருக்கலாம். காரணம் கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இல்லாததால் அவர் கொடுக்கல.
புதிதாக சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்லை, பழைய மெம்பர்ஸ்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடி போட்டிருக்காங்க, அதில் பேமெண்ட் கரெக்டாக வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை எடுக்கையும் அவங்க ஃபேமிலியில் உள்ள அத்தனை பேர்லேயே அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு வராமல் தான் இருக்குது. ஒரு ஐடி போட்டு கரெக்டான அமௌண்ட் எடுத்துட்டாங்க, இப்போ ஃபேமிலியில் உள்ள எல்லா நம்பரையும் போட்டு இன்றைக்கி அவங்களும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு பேர் வந்து ஏமாற்றப்பட்டதான். ஏன்னா எம்டி நினச்சா பேசிக் மெம்பருக்கு பேமெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் பண்ணியிருக்கலாம், அவர் வந்து அதை பண்ணலை. கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வராத எல்லாருமே வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் தான். யூடியூப்பில் நிறையா பேர் இப்போ வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன்லாம் அவனுக்கும் மைவி3க்கு எந்த சம்மந்தமும் இல்லை, மைவி3 பற்றி எதுவுமே தெரியலை. அவர் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா அவர் வாட்டுக்கு ஏதோ டெய்லி வந்து உளறிட்டு போகிறாரு. அவருக்கு வியூஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது. அந்த வியூஸ்க்காக தான் அவர் வீடியோவே போடுறாரு. அசோக் ஸ்ரீநிதி அப்படின்னு பேர் கூட அவருக்கு தெரியல. ஒரு வீடியோவில் சொல்கிறாரு ஸ்ரீநிதி ஆனந்த் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி அசோக் ஸ்ரீநிதியிலேருந்து ஸ்ரீநிதி எடுத்துக்கிட்டாப்புல, சக்தி ஆனந்த் எடுத்துக்கிட்டு ஆனந்த் எடுத்துக்கிட்டாப்புல வீடியோ போடுறாரு. இன்னொரு வீடியோவில் என்ன போடுறாரு, இடபிள்யூ ஐயாவே சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க சக்தி ஆனந்த் வந்து சீக்கிரம் வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு. இடபிள்யூ ஐயா யாருப்பா அந்த இடபிள்யூ ஐயா? அந்த இடபிள்யூ ஐயாவை எனக்கே பார்க்கணும் போல தோணுது அவர் சொல்கிறதுலேருந்து. எவ்வளவோ மெம்பர்ஸ் வந்து இன்னும் நம்பிக்கையுடன் வந்து நாங்கள் வந்து பொறுமையாக காத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களோட உங்களோட காத்திருப்பு வந்து ஏமாற்றம் ஆயிடக்கூடாது, அதுதான் நம்மளோட கவலை. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் போக 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 கம்பெனி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பல கோடி ரூபா வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. கம்பெனிக்கு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இப்போ இல்லாமல், ஏன்னா கம்பெனி ஆஃபீஸ்லாம் வந்து விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க, க்ளோஸ் பண்ணலை, விடுமுறையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்பை வந்து நீக்கம்லாம் சும்மா சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதை வந்து தடையெல்லாம் செய்யலை. அப்படி சொல்லி தான் லீடர்ஸ்கள் வந்து அப்ளைனர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை பிடிச்ச விசாரித்தா எல்லா உண்மையை வந்து வந்துடும். முட்டு கொடுக்கவங்க நேரத்தெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காப்புல 101% அமௌண்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு அவர் கான்டாக்ட் நம்பர் எல்லோரும் வாங்கி வைக்கணும். ஏன்னா 101% சொல்லி அவருக்கு சொன்னது யார்? ஏதாவது டேரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா, இல்லை மைவி3 கம்பெனிக்கு அவருக்கு ஏதாவது டேரக்ட் லிங்க் இருக்கா? இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பிடிச்சி விசாரித்தோம்னா உண்மை நிலவரம் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடும். அதனால் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக எம்டி வெளியில் வந்தாலும் முழுமையாக எல்லாருக்கும் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து 1% கூட இல்லை. மேபி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் கோர்ட் வந்து வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம்.